மகா கும்பமேளால இப்ப நெறைய மக்கள் இறந்து போய்க்கிட்டு இருக்காங்க. அதுக்கான மெயினான 3 காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி இப்ப ரிப்போர்ட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் ஒரு 4,00,00,000 பேர் வருவாங்க அப்படின்னு நெனச்சிட்டு இருந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இப்ப 8,00,00,000 பேர் வருவாங்க அப்படின்ற மாரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இல்ல ஒரு ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, 10,00,00,000 பேர் வரலாம் அப்படின்ற மாரி ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ ஆர்கனைஸ் பண்றது ஒரு பெரிய கஷ்டமா தான் இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மக்கள் கியூ மட்டுமே 15 டூ 20 கிலோமீட்டருக்கு நிக்குது. ஸோ அவங்க நடந்து போற பாதையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 150 அடி அகல பாதையா தான் இருக்கு. ஸோ இதுல தான் இத்தன கோடி மக்களுமே நடந்து போற மாரி இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களால மூச்சு விட முடியல. அடிச்சுக்கிட்டு நெருக்கிக்கிட்டு போறனால, ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நெறைய பேர் மயங்கி விழுகுறாங்க. மயங்கி விழும்போது பின்னாடி வரவங்க அவங்க மேல ஏறி போறனாலே நெறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. அடுத்ததா 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஐபி சீட். கவர்ன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, விஐபி சீட் நெறைய பேருக்கு தரனால, அந்த விஐபிஸ் வரும்போது மக்கள பிளாக் பண்ணி வச்சுறாங்க. ஸோ அவங்க குளிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் மக்கள் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப மக்கள் காத்திருக்க டைம் இல்லாம பின்னாடி இருந்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதனால நெறைய பேர் இறந்து போய்க்கிட்டு இருக்காங்க மூச்சு விட முடியாம. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப கவர்ன்மெண்ட் என்ன பண்ணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா ஒரு 10,000 ஏக்கர் ரெடி பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம விஐபி சீட்ட கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த மகா கும்பமேளா பத்தி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் வீடியோ லிங்க் குடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.